வணக்கம். நெத்திலி கருவாடு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு சாப்பிட்றதுக்கு சிப்ஸ் மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாவே இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு கையளவு நெத்திலி கருவாடு எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நல்லா அதோடைய தலை அந்த குடல் பகுதியெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா கருவாடும் சுத்தம் பண்ணதும் நான் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு இதில் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா மூழ்கிற அளவுக்கு சேர்த்த பிறகு ஒரு 2 நிமிஷம் நல்லா அது தண்ணியிலே ஊறட்டும், சுடு தண்ணியிலே. இது ஊறினதும் அந்த குடல் பகுதியில் லேசாக இருக்கிற அந்த லைட்டாக அந்த டஸ்ட்டு இருக்கும், அதை மட்டும் நல்லா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். மேலே ஸ்கின்னுலேயும் ஒரு முறை விரலால் தடவிட்டிங்க அப்படின்னா அந்த மண்ணெலாம் இருந்துச்சுன்னா ரிமூவ் ஆகிடும். இந்த மாதிரி நம்ம சுத்தம் பண்ணுற வேலையெல்லாம் நம்ம அந்த கருவாடு ட்ரையாக இருக்கும்போதே மேக்ஸிமம் எந்த அளவுக்கு சுத்தம் பண்ண முடியுமோ பண்ணிடணும். சுடு தண்ணியில் போட்ட பிறகு கருவாடு உடைய ஆரம்பிக்கும். இப்போது இது எல்லாத்தையும் நான் சுத்தம் பண்ணி எடுத்துட்டேன். தண்ணியில் போட்டுட்டு 3 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு பவுல்லேருந்து இன்னொரு பவுலுக்கு மாற்றி மாற்றி வாஷ் பண்ணுங்கள். அந்த மண்ணெல்லாம் அடியில் தங்க ஆரம்பிக்கும். இப்போது கருவாடு ரெடி ஆகிடுச்சு, நல்லா சுத்தம் பண்ணியாச்சு. ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இந்த மசாலாவை நல்லா குழச்சிக்கிறேன் நான். மசாலா நல்லா குழச்சதும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற நெத்திலி கருவாடையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மேலாக கலந்து விடணும். மசாலா எல்லா கருவாடுலேயும் படுற மாதிரி. நல்லா கருவாடு ஊறி இருக்கிறதுனால உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அப்படியே மேலாக நல்லா கலந்து வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இது இப்போது கருவாடு நல்லா ஊறிடுச்சு. நான் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் காரம் நல்லா ஏறும்னு. ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் நம்ம மசாலா போட்டு வச்சுருக்கிற கருவாடியும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பரவலாக வச்சு மிதமான தீயில வச்சு வறுக்கணும். ரொம்ப ஹை ஹீட்டில் வச்சுட்டிங்க அப்படின்னா டக்குன்னு கருகி போயிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு வறுக்கலாம். இந்த மாதிரி ஒரு நிமிஷம் பொறுத்து எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி நல்லா வறுபடணும் கருவாடு. அதனால் இந்த மாதிரி கலந்து விடணும். நல்லா கருவாடு உடையாமல் நல்லா பெரட்டி விட்டீங்க அப்படின்னா சிம்பிளாக தயாராகிடும். கருவாடு பார்த்து வாங்கும்போது ரொம்ப மண் இல்லாமல் பார்த்து வாங்கணும். மண் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப அதிகமாக ஒரு சில கருவாடில் ரொம்ப அதிகமாக மண் தெரியும். அப்போது நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வெறும் கடாயில் ஒரு 2 நிமிஷம் மிதமான தீயில வறுத்துட்டோம் அப்படின்னா மண்ணெல்லாம் உதிர ஆரம்பிச்சிடும். அதுக்கும் பிறகு எப்பவும் போல் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம வறுத்தா கருவாடு மண்ணெல்லாம் இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாகவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டு நல்லா வறுக்கலாம். இப்போ ஓரளவு இது தயாராகிடுச்சு. கருவாடு நல்லா கிறிஸ்பி ஆகுது அப்படின்னா அந்த லாஸ்ட்டு டைமில் லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்கும். அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு நல்லாயிருக்கும் கருவாடு சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி பண்ணுனா. இப்போது கம்ப்ளீட்டாக தயாராகிடுச்சு. சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த கருவாடு ரொம்ப டேஸ்ட்டாகவே நல்லாயிருக்கும். இந்த நெத்திலி கருவாடு வறுவலை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.